தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வதர்மன் ராஜா. இன்று ஜனவரி 5 தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து கேரளாவிலிருந்து பதிவு செய்கிறோம். இப்போ நமக்கு ஜனவரி மாதம் அப்படிங்கிறதுனால நமக்கு தற்போது குளிர்காலம். வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம் நிறைவு பெற்றது. ஏன்னா டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம் தான் வடகிழக்கு பருவமழை காலம். வடகிழக்கு பருவமழை காலம் நிறைவு பெற்றாலும் வடகிழக்கு பருவமழையானது நமக்கு இன்னும் நிறைவு பெறாமல் இருக்குது. இன்னுமே நமக்கு கிழக்கு திசை காற்றின் மூலமாக தான் மழை பெறுது. இன்று ஜனவரி 5ஆம் தேதி நிலவரப்படி நமக்கு ஏற்கனவே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகியுள்ளது. இது வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற உள்ளது. அதாவது வரும் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக ஒரு சாதகமான சூழல் நிலவுகிறது. அதாவது ஏற்கனவே நிலவி வரும் அந்த காற்று சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுகிறது. இது வலுப்பெற்று தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதன் காரணமாக இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வரும் நாட்களில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக எந்த தேதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜனவரி 9ஆம் தேதிக்கு மேலே, குறிப்பாக ஜனவரி 9ஆம் தேதியை ஒட்டிய நாட்களில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் பரவலாக நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அந்த தேதி ஓரிரு நாட்கள் வேறுபடலாம். ஒரு நாட்கள் தாமதமாகவோ இல்லை ஒரு நாட்கள் முன்னதாகவோ மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதாவது ஜனவரி 9 அல்லது 10ஆம் தேதி முதல் நமக்கு மழை தொடங்குவதற்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்புகள் உள்ளது. நமக்கு அணைகளின் நிலவரத்தை பொறுத்தவரை நமக்கு தென்காசி மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு பெரும்பாலான அணைகள் நிரம்பிய நிலையிலும் நிரம்பும் நிலையிலும் உள்ளது. வரக்கூடிய நாட்களில் பதிவாகக்கூடிய இந்த மழையினால் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியே உள்ள அந்த அனைத்து அணைகளுக்கும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளுக்கும் கணிசமாக நீர்வரத்து அதிகரிக்கும். குற்றால அருவிகளை பொறுத்தவரை ஜனவரி 2வது வாரத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் மழை மீண்டும் தீவிரமடைய இருப்பதால் ஜனவரி 2வது வாரத்தில் குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.